தற்குறி இல்லங்க. நீங்க வேற. We are not தற்குறிஸ், we are அஜித் சார் ஃபேன்ஸ். இவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் டப்புன்னு ஓட்டு போட்டுருவோம். நாங்களாம் தற்குறியா நாங்க. விஜய் படம் வந்த மாதிரி பண்ணுவாங்களா அவங்க? அவர் என்ன பண்ணுவாரு? கை கட்டுன்னு இப்படி சொல்லுவாரு. வரணும். ஜனநாயகன் கடைசி படங்க வரட்டும். எங்க படம் 1000 கோடி 500 கோடி எல்லாம் வேணவே வேணாம். விஜய் படம் வந்து கேன்சல் தியேட்டர் ஹோஸ்டல் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் ரீ ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி தேட்டர் சுற்றி அஜித் ஃபேன்ஸ் தான் சோகத்தோடு இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா படம் வந்து இன்னைக்கு ரீ ரிலீஸ்ன்னு சொல்லி ரீ ரிலீஸ் ஆகலை. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, சார் ஏன் ரீ ரிலீஸ் ஆகலைன்னு ஃபீலிங்காக கேட்டு போனாங்க. இந்த தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்னை சார்ந்தவர்கள் கூட கிடையாது. இது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா சென்னை சார்ந்தவர்கள் இங்கே சுற்றிட்டு இருந்தால் பரவாயில்ல, பட் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், வேலூர்லேருந்து வந்திருக்கேன், சேலம்லேருந்து வந்திருக்கேன், கும்மிடிப்பூட்டிலேருந்து வந்திருக்கேன். எல்லாமே சைலண்ட்டாக வந்துட்டு சரி படம் இல்லைன்னு சைலண்ட்டாக போகிறாங்க. அதுதான் அஜித் ரசிகர்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி தம்பிகள் வந்து அவங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுவாங்க. கட் அவுட்ஸோடங்க எனக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அட்டகாசமாக ரீ ரிலீஸ் பண்ண வேண்டிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ளீஸ் கன்சிடர் திஸ். எங்களுக்கு அடுத்த வாரம் ஆச்சு அட்டகாசம் ரீ ரிலீஸ் ஆகணும். இப்போ தம்பிகள் பேசுவாங்க. வேலூர்லேருந்து வந்துடுறோம். 10 மணி ஷோ புக் பண்ணோம், அது கேன்சல் ஆயிடுச்சு. 1 மணி ஷோ புக் பண்ணியிருந்தோம், அது வருஷம் வரும்னு சொல்லிட்டு தான் வந்தோங்க நம்பிக்கையாக. 5 மணிக்கு ஏஞ்சோம். 5 மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டுலாம் வந்தால் இதுமாரி டிசப்பாயிண்டாக வந்து பண்ணிட்டாங்க. இப்போ கேட்டால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாங்க. விஜய் படம் வந்த மாதிரி பண்ணுவாங்களா அவங்க? அவர் என்ன பண்ணுவார்? கை கட்டுன்னு இப்படி சொல்லுவார். அதனால் அவர் போகிற ரிலீஸ் பண்ணுவாங்க. அவள் தான் வேறு என்ன பண்ண முடியும் அவரால்? தம்பி பாருங்க பக்காவா கெட்டப்லாம் போட்டுன்னு தூத்துக்குடி குரு வந்திருக்காரு. ஒரே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? தூத்துக்குடி ஸ்டைல்லேயே அஜித் கெட்டப்லேயே வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வந்தாராம். வந்து அந்த கம்பி இரும்பு ராட்லாம் எடுத்துகிட்டு வந்தாராம். வந்து அவங்களும் வந்து சோகத்தோடு தான் திரும்பி தான் போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? தலை படம் ஆமாம் எல்லாமே வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து அங்கே பேனர் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் இரும்பு ராடெல்லாம் வச்சு செட் பண்ணி எல்லாமே வந்தாங்க. 4 ஷோ புக் பண்ணாரு, 4 ஷோமே கேன்சல் ஆயிடுச்சு. வந்துட்டு எல்லாமே வந்து திரும்பி வந்து போனாங்க. இது வரல எங்கள் தலைப்படம் வந்து என்றைக்குமே ரிலீஸில் வந்து 1 மாதம் முன்னாடியோட சொல்லியிருக்காங்க படம் தள்ளி போகுதுன்னு. ஆனால் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் வந்து திரும்பி போனது இப்போ தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அட்டகாசத்துக்கு அப்புறம் மங்காத்தா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு 9ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. 9ஆம் தேதி தேதி மட்டும் வரணும். ஜனநாயகன் கடைசி படங்க வரட்டும். கடைசியாக வர்றோம். ஆமா கண்டிப்பா ரீ ரிலீஸ்க்கு வர்றோம். ரோகிணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். ஜனநாயகன் மங்காத்தா விட்டீங்கன்னா பிளாஸ்ட். எதுவே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. பசங்க எல்லாம் வந்து சோகத்துல வந்து திரும்பி போயிருப்பாங்க. அடுத்த வாரம் வரும்போது வந்து வெறியோட வருவாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் 7ஆம் தேதியாவது ரிலீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரீ ரிலீஸ்ன்றதை கேன்சல் ஒரு மேபி 1 day 2 days பிஃபோர் பண்ண வச்சு ஓகே. இவங்க வந்து நேற்று சாயங்காலம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரீ ரிலீஸ் கேன்சல் ஆச்சுன்னு. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க நேற்று. அப்புறமா 9 o'clock இல்லை 1 o'clock இருக்கும் அந்த மாதிரி சொன்னனால கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. முத்துமுருகன் கோயில் இருக்கு, 11:30 மணிக்கு அங்க இருந்து நாங்க வந்திருக்கோம். மணி 3 மணிக்கு ஏஞ்சி பஸ் ஏறி வந்து ஏமாற்றோட ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. எங்களுக்கு 1 மணி ஷோ கேன்சல் ஆகுறது வந்து 11 மணிக்கு 11:15 தான் வந்து ரிட்டர்ன் வருது பைசா. இதே திருவிழா எப்படி வர முடியும்? இதுவே ஆக்சுவலா இதே திருவிழா மாதிரி தான் இருக்கு. படமே ரிலீஸ் ஆகலனாலும் இதே திருவிழா மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, பெங்களூர்ல இருந்து வந்து வெளியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கொண்டு வந்த பொருள் எல்லாமே வந்து வேஸ்டா தான் போச்சு. எங்க படம் 1000 கோடி 500 கோடி எல்லாம் வேணவே வேணாம். தியேட்டர்காரங்களுக்கு வந்து லாபம் சம்பாதிப்பாங்க. இல்ல வந்தாலே எங்களுக்கு போதும். 500 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு படம் ஓடாம போறதால எங்க படம் கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க ஜனநாயகன் கூட மங்காத்தா வரும். ஆமா கண்டிப்பா தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை களத்தில் சந்திப்போம். அவ்வளவுதான். இல்ல கேசரின்னு சொன்னாரு நண்பர். என்ன வேற என்ன பண்றேன்? பரவாயில்ல. அடுத்த வருஷம் தலையோட பிறந்த நாளைக்காவது 1ஆம் தேதி மங்காத்தா கண்டிப்பா வரணும். இப்போ ஒரு 2 நாள் இந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்றீங்க? வி வாண்ட் அட்டகாசம். கண்டிப்பா இந்த படம் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் 3 நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் எல்லா ஷோமே ஹவுஸ்ஃபுல். 3 நாளுமே ரசிகர் ஃபுல்லாவே ஹவுஸ்ஃபுல். கண்டிப்பா இந்த அட்டகாசம். அதே போல வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. காலையில வந்து செம்ம கூட்டம். படம் கேன்சல் ஆன எந்த பிரச்சனையும் இல்லாம அதுதான் தலையோட ரசிகர்கள் நாங்க. இதுவே கண்டா விஜய் படம் வந்து கேன்சல் தியேட்டர் ஹோஸ்டல் பண்ணுங்க. மத்த படம் பேனர் எல்லாம் வச்சிருப்பானுங்க. தெற்குறீங்க அவனுங்க அப்படி
அதேதான். ஆனா யார் தற்கூரி? ரசிகர் தான் தற்கூரி. ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரி நாங்க பாருங்க சைலண்டா வந்தோமா, செலிப்ரேஷன் பண்ணோமா. படம் இல்லைன்னு சொன்னாங்க, நாங்க அமைதியா நாங்க போயிடுவோம். படம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி நாங்க வந்து கிடையவே கிடையாது. எப்பவுமே நாங்க ஆமா எப்பவுமே தலைக்காக தான் அமைதியா இருக்கும். தலைக்காக மட்டும்தான் அமைதியா இருக்கோம் நாங்க. கரெக்டா இருக்கும். இதே வேற ஏதோ படம் போடலன்னா விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப உடைச்சிருவாங்க, எதுனாலும் பண்ணுவாங்க. ஏற்கனவே லியோன்ற ஒரு படத்துக்கு வந்து ட்ரைலர் போட்டாங்க. அந்த ட்ரைலருக்கே வந்து எல்லாமே உடைச்சிட்டு வந்து போயிட்டாங்க. நாங்க அப்படிலாம் கிடையாது. ஐயோ அப்படிலாம் நாங்க செய்யறோம் இல்ல, நாங்க கிடையாதுங்க. நாங்க தற்கொலை இல்லைங்க. நீங்க வேற. We are not தற்குறிஸ், we are அஜித் சார் ஃபேன்ஸ். அதுல இன்னொன்னு ஒரு சீக்ரெட் இப்ப சொல்ற பாருங்க, இவங்க வைஃப் வந்து விஜய் ஃபேனா. வைஃப் விஜய் ஃபேனா. படம் வருது வரல அதெல்லாம் இல்ல. படம் தான் தீபாவளி. என் பொண்டாட்டி காலையில இருந்து இன்ஸ்டாகிராமில் உட்காந்து அந்த டிவிக்கே பற்றி தான் ஃபுல்லாகவே பார்ப்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்பேன், உனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுக்க போகிறாங்களான்னு நான் கேட்பேன். அதோட உனக்கு வந்து அஜித் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி தான் எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான். ஜனங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாருனாக்கா நாங்கள் வந்து ஆதரிப்போம். கண்டிப்பாக அது எல்லாருமே அவருக்காக ஓட்டு போட நாங்கள் வந்து ரெடியாக தான் இருக்கோம். அவர் வந்து என்னென்ன செய்ய போகிறாருன்னு சொன்னாங்கனாக்கா மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதை தான் செய்யணும். இல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும், இதை நம்ம மக்களுக்காக நாங்க செய்யறோம்னு சொன்னாக்கா கண்டிப்பா போடாதவங்க கூட எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு? யாரு இப்பதானங்க வர்றாரு அவரு. இன்னும் இதுவரையில எதுவும் செய்யல. இன்ன வரைக்கும் பொறுக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்போ ஏகே என்ன பண்ணிருக்காரு தெரியும்ல? அவரு தெரியும். அவரு வந்து பண்றதெல்லாம் வந்து வெளியே வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அவர் பண்றது எப்பவுமே எனக்கா வெளியே வந்து தெரியாது. இந்த கையில கொடுக்கறது வந்து இந்த கைக்கு வந்து தெரியாது. பப்ளிசிட்டி பண்ற அரசியல் வேற இல்ல, அதனால பப்ளிசிட்டி பண்ற வேற எதுவும் இல்ல. எங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி எல்லாம் வேணாம், அரசியல் வேணாம். தலை ஒரு படத்துல வந்து சொல்லியிருப்பாரு, வீரம் படத்துல, டேய் இதை நிப்பாட்டுங்கடா உருப்படண்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான் வாழ விடு, அவ்வளவுதான். உன்னையும் குடும்பத்தையும் நீ பாத்துக்கோ, மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும்ன்ற உண்மை தானே அது. அஜித் சொல்லுவாரு தலை இந்த படத்துல உங்களோட நான் ஒருத்தனா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆமா கண்டிப்பா தலைவனா இருக்கணும் ஆசைப்படுவாரு. உங்கள ஒருத்தனா தான் ஆசைப்படுவாரு சொல்லுவார் வரையும் தலைவனா இருக்கணும்னு ஆசைப்படல. அவரு பதவி மரியாதைன்னு கொடுத்து அவரை அசிங்கப்படுத்திடாதீங்க. அவர் உங்களோட ஒருத்தனா இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து தலன் கூட கூப்பிடக்கூடாது, ஏகே இல்ல அஜித்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சொல்லுங்க. ஓவர்சீஸ்ல வந்து அவங்க வந்து ரசிகர்லாம் அதிகமா கூட இருக்கட்டும், கலெக்ஷன் கூட வாங்கட்டுங்க. தமிழ்நாட்டுல தலை தாங்க தமிழ்நாட்டில் வந்து ரசிகர் வந்து அதிகமாக இருக்குது வந்து தலைக்கு மட்டும்தான். நிறைய பேர் வந்து தலை ரசிகர் தளபதி தொண்டன்றாங்களே. ஆமா ஏங்க அது அவனுங்களே போட்டுக்கிட்டுங்க. அது சும்மா இவனுங்களே நாங்களே இவரு சொல்லிட்டோம்னா நாங்கள் டப்புன்னு ஓட்டு போட்டுருவோம். நாங்களாம் தற்குறியா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவனுங்களே இது மாதிரி போட்டுறாங்க. அதெல்லாம் ஆக்சுவலா உண்மையான அஜித் ஃபேன்ஸோட கருத்து. ஆனா இவனுங்க என்ன பண்றானுன்னா அஜித் சார் டிபி வச்சுக்கிறானு, விஜய் ஃபேன்ஸ் உள்ள இருக்கிறாங்க. இவனுங்களே டிபி வச்சுக்கின்னு இவருங்களே அது மாதிரி தலை ரசிகர் தளபதி தொண்டர் அது மாதிரி போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. அஜித் உண்மையான அஜித் ஃபேனு ஒருத்தர் கூட விஜய் ரசிகர் ஓட்டு போட மாட்டான். விஜய் ஓட்டு போட மாட்டாரு. என்ன பண்றாரு அவரு? பண்றதுலாம் தற்குறியால பண்றாரு. ஒரு ஃபேன்ஸ் கட்டுப்பாத்து முடியல. ஒரு 41 பேர் ஜாலியா சந்திச்சிருக்காரு. இப்போ டூருக்கு வர வச்சு மகாபலிபுரம் வர சந்திக்கிறாரு. மகாபலிபுரத்தை நம்ம காட்ட முடியுமா? அவர் காட்டியிருக்காரு. அதுனாங்க அது வீட்டுக்கு வர வச்சு பாக்குறது. பனையூர்னு சொன்னா மறுபடியும் அதே ஒரு டைலாக்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துக்கு புதுசாக சொல்றாரு. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. வீட்டுக்கு வச்சு பார்த்து வீட்டுக்கு போய் பார்க்கணும். அதுவும் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு தெரியல மகாபலிபுரம். ஆமா அதுவும் அங்கே தான் இருக்குது.